கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 103 வசனம் 6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒடுக்கப்படுகிற மக்கள், நசுக்கப்படுகிறவர்கள், நியாயமான காரியங்கள் தட்டி பறிக்கப்பட்டு கஷ்டத்திற்குள்ளாகவும் பல பிரச்சனைக்குள்ளாகவும் சிக்கிக்கொள்ளுகின்ற மக்கள் இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நானும் கூட அநேக காரியங்களிலே நாம் என்ன செய்யப்படுகின்றோம், பிறராலே ஒடுக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலையில் நாம் நிற்கும் பொழுது நமக்காக யாராகிலும் பேச மாட்டார்களா? நமக்கு யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? இந்த பிரச்சனையிலே இருந்து நான் வெளியே வருவதற்கு, இந்த ஏமாற்றத்தில் இருந்து நான் வெளியே வருவதற்கு யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றுவது இயல்பாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அநேக சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து மறுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவம் என்ற ஒரே காரணத்தினாலே நாம் வசிக்கின்ற பகுதியிலே இருந்து நாம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நாம் அவமதிக்கப்பட்டு நிற்கிறதை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். கடவுளுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாய் நான் மாறிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய இனஜன பந்துக்கள் அல்லது நம் உடன் பிறந்தவர்கள் நம்மை அவமதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்துவனாய் மாறின ஒரே காரணத்தினாலே பெற்றோரிடத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு வர வேண்டியதான நன்மைகளெல்லாம் மறுக்கப்பட்டு, ஏன் வீட்டை விட்டே வெளியே அனுப்புகின்ற காரியங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறதை இதற்கு முன் அநேகர் அப்படிப்பட்ட மக்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒடுக்கப்படுகிற மக்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி ஒடுக்கப்பட்டாலும் கூட நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் தேவனுடைய பார்வையில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறதாக அவர் காண்கிறாரோ அவர்களுக்கு நீதி நியாயத்தை செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகார் அவமதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அவள் வாழ்க்கை வனாந்திரத்தில் மாட்டிக்கொள்ளுகிறது. ஆண்டவர் ஆகாரை கண்டார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒடுக்கப்படுகிறவரின் பக்கமாய் நின்று நியாயத்தையும் நீதியையும் செய்து தருகின்ற கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். ஆகையால் ஒருவேளை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கிறது, அப்படிப்பட்ட காரணங்கள் ஏதோ ஒன்றினாலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உங்களை ஏமாற்றப்படுகின்ற நிலைக்கு நீங்கள் இருப்பீர்களானால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றார். ஒரு நாள் உங்களுடைய நியாயத்தை கடவுள் வெளிப்படுத்துவார். உங்கள் பட்சத்தில் நின்று கடவுள் யுத்தம் செய்வார், அற்புதங்கள் நடப்பிப்பார். நீங்கள் எங்கே அவமதிக்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் உங்களுக்கு நியாயமாய் சேர வேண்டியவைகளை இழந்தீர்களோ அவை எல்லாவற்றையும் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீர் நீதி செய்கிற கடவுள் ஆண்டவரே, நிச்சயமாய் செய்வீர். இதோ இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து தேவன் அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.